தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். ஆனா இங்க ஆட்சியில் இருக்க திமுக அரசுக்கு பயம், பதட்டம் வந்துவிட்டது. ஆனா நான் பிஜேபி காரியகர்த்தாக்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க பயப்பட வேண்டாம். மொத்த தமிழ்நாடு உங்க கூட நிக்குது. அவங்க தமிழ் அடையாளத்தையும் தமிழர் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அழிக்க நினைக்கிறார்கள் திராவிடத்தின் பெயரால். அது செங்கோலாகட்டும், தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டாகட்டும், திமுகவும் காங்கிரசும் அதை எப்படி எதிர்த்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக உங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். போதை மருந்து, இந்த குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதை மருந்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால மிகப்பெரிய சோகத்தை நமது தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். போதை வணிகத்தோடு போராடுவேன், அதை இந்த தேசத்தை விட்டு ஒழிப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்டிஏ கூட்டணி பிஜேபி தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு திமுகவும் காங்கிரஸ் இருக்கிற இண்டி கூட்டணி கேட்டாங்க இல்லையா, அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி, அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி, அவங்க எல்லாம் வியந்து போற மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை என்டிஏ கூட்டணிக்கு வழங்க போகிறீர்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இனிய தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். वणक्कम तिरुनेलवेली की इस पावन धरती पर मैं नेल्लई अप्पर और कांतिमती अम्मा के चरणों में नमस्कार करता हूं. मैं आपका ये उत्साह, आपका ये जन समर्थन, ये डीएमके और इंडिया अलायंस की नींद उड़ा रहा है. आज पूरा तमिलनाडु कह रहा है, फिर एक बार मोदी सरकार, फिर एक बार मोदी सरकार, फिर एक बार, फिर एक बार, फिर एक बार. அன்பர்களே, ஏன் இனிய தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். இந்த புண்ணிய பூமியான திருநெல்வேலியில முதலில் நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மா அவர்களின் பாதங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். வரலாற்று பெருமை மிக்க இந்த நெல்லை ஒரு மாற்றத்தின் குரலா வர்றதுனால உங்களோட உற்சாகம், உங்களோட இந்த வரவேற்பு, உங்களுடைய இந்த பங்களிப்பை பார்த்தோன்னு டிஎம்கேக்கும் அவங்க காங்கிரஸ் இண்டி கூட்டணிக்கு தூக்கமே தொலைஞ்சு போயிருக்கும். உங்களுடைய ஆதரவுக்கு தலை வணங்குகிறேன். साथियों, कल ही तमिल पुत्तांडु का पवित्र अवसर भी था. बीजेपी ने तमिल पुत्तांडु के ही दिन नव वर्ष में नए भारत के संकल्प के लिए अपना संकल्प पत्र जारी किया है. बीजेपी के मैनिफेस्टो को लोग मोदी का गारंटी कार्ड बोल रहे हैं. इसमें 70 इयर्स की आयु से अधिक के हर सीनियर सिटीजन को फ्री इलाज देने की गारंटी है. मोदी की इस गारंटी कार्ड में किसान समृद्धि केंद्र की संख्या बढ़ाने, भारत को फूड प्रोसेसिंग हब बनाने का विजन भी है. बीजेपी ने फिशरी सेक्टर के लिए नए प्रोडक्शन और प्रोसेसिंग प्लांट बनाने का ऐलान किया है. बीजेपी के मैनिफेस्टो में फिशरमैन साथियों को सीवीड की खेती और मोती की खेती के लिए भी प्रोत्साहित देने का बात कही गई है. यानी विकसित तमिलनाडु और विकसित भारत का मोदी का संकल्प
अब इस चुनाव का मिशन बन चुका है। நண்பர்களே, நேத்துக்கு தான் நீங்க எல்லாம் உற்சாகமா தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருப்பீர்கள். அந்த வாழ்த்துக்களோடு அந்த தமிழ் புத்தாண்டுல தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறோம். ஏழைகள்ல 3 கோடி வீடுகள் கட்டி தரதுக்கான முயற்சி, முத்ரா யோஜனால நிறைய பேருக்கு கடன், அதே போல மோடியின் கேரண்டி கார்டுன்னு அதை படிக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. விவசாயியின் கிசான் சமிருத்தி மையத்தை உருவாக்குறதுக்காகவும், மீன் வளத்துறைக்கு புதிய உற்பத்தி கிளஸ்டர் உற்பத்தி மையங்களை உருவாக்குறதுக்காகவும், அதே மாதிரி கடல் பாசி, அதே மாதிரி முத்து வளர்ப்பு, அதாவது மீனவர்களுக்கு கடல் பாசியும் முத்தும் வளர்க்கிறதுக்கான உதவிகள், இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு அந்த தேர்தல் அறிக்கையில சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது வளர்ந்த தமிழகம்தான் வளர்ந்த பாரதமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி எங்களுடைய தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். साथियों, लेकिन डीएमके और कांग्रेस की विचारधारा तमिल संस्कृति के प्रति भीतर तक घृणा से भरी हुई है। ये लोग तमिल पहचान को, तमिल विरासत को खत्म करना चाहते हैं। सेंगोल हो, जलीकट्टू हो, आप सभी ने देखा है कि कैसे डीएमके और कांग्रेस ने इसका विरोध किया। நண்பர்களே, ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இண்டி கூட்டணியில இருக்கிற திமுகவும் காங்கிரசும் எப்படி நடந்துக்குதுன்னு. அவங்க சித்தாந்தமே வெறுப்பினாலையும் எதிர்ப்பினாலையும் உருவாக்கப்பட்டது. அவங்க தமிழ் அடையாளத்தையும் தமிழர் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அழிக்க நினைக்கிறார்கள் திராவிடத்தின் பெயரால். அது செங்கோலாகட்டும், தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டாகட்டும், திமுகவும் காங்கிரசும் அதை எப்படி எதிர்த்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக உங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். डीएमके और कांग्रेस की मिलीभगत कैसे देश विरोधी है, ये सच्चाई अब पूरा देश जान गया है। इन्हीं लोगों ने हमारा कच्चतीवू आइलैंड तमिलनाडु से काटकर दूसरे देश को दे दिया। इतना ही नहीं, तमिलनाडु के लोगों के उनको अंधेरे में रख करके, उनके सामने झूठ बोल करके पर्दे के पीछे पाप किया है। आज भी हमारे फिशरमैन भाइयों डीएमके और कांग्रेस के इस पाप की सजा मिलती है। उनका ये पाप 4 दशक से छिपा हुआ था। अब बीजेपी से तमिलनाडु की जनता के सामने ले आई है, तो इनकी बोलती बंद हो गई है। நண்பர்களே, திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு தேச விரோத செயல்களை செய்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாடு முழுவதற்கும் இந்த உண்மை தெரியும். இவங்க கச்சத்தீவை, தமிழ்நாட்டின் உயிர் நாடியான பிரதேசத்தை எப்படி நம்மிடமிருந்து துண்டித்து வேற நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னு. திமுகவும் காங்கிரசும் திரைமறைவாக ரகசியமாக செய்த இந்த வரலாற்று பிழையை மன்னிக்கவே முடியாத பாவமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம தமிழக மீனவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்காக பல தலைமுறைகளாக நமது மீனவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த இடத்தை திரைமறைவில் ரகசியமாக தாரை வார்த்ததை பாரதிய ஜனதா கட்சி தான் சமீபத்தில் ஆவணங்களோடு அம்பலப்படுத்தியது. இது அவர்கள் செய்த தேச துரோகம். साथियों, हमारा तमिलनाडु
इस समय फैमिली रन पार्टीज के करप्शन और स्कैम की बहुत बड़ी त्रासदी से गुजर रहा है। इतना ही नहीं, ये लोग आपके बच्चों को ड्रग्स के नर्क में धकेल रहे हैं। आज तमिलनाडु में जगह जगह ड्रग्स का जहर फैल चुका है। इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है, ये तमिलनाडु का बच्चा बच्चा जानता है। मां बाप अपने बच्चों का जीवन बर्बाद होते देख रहे हैं, लेकिन ताकतवर लोगों के आगे लाचार है। मैं आपको ये भरोसा दिलाने आया हूं, आपके आशीर्वाद से मोदी इन भ्रष्टाचारियों के साथ साथ इन ड्रग्स माफियाओं से भी लड़ेगा। मोदी तमिलनाडु की युवा पीढ़ी को बर्बाद नहीं होने देगा। इसलिए आज जो अपने बच्चों का भविष्य बनाना चाहते हैं, वो बीजेपी को वोट दे रहे हैं। आज जो विकसित भारत के संकल्प के साथ आगे बढ़ना चाहते हैं, वो बीजेपी को वोट दे रहे हैं। நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு எங்க போய்க்கொண்டே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்கள் என்றால் போதையை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது. போதை மருந்து, இந்த குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதை மருந்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால மிகப்பெரிய சோகத்தை நமது தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பெற்றோர்கள் எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில போகும்போது போதைங்கிற ஒரு நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. இத பாக்குற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏன்னா அதிகாரம் மிக்கவர்களின் அனுமதியோடு போதை இங்கே தலைவிரித்தாடுகிறது. போதை பொருள் என்ற விஷம் தமிழகம் முழுக்க பரவிவிட்டது. பல நூறு கோடி ரூபாய்க்கு திறந்த வெளியில போதை வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த போதை பொருள் மாஃபியா எல்லாம் யாரோட பாதுகாப்புல நடக்குதுன்னு தமிழ்நாட்டுல இருக்க சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும். யார் அவங்களை எல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கான்னு. பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அவங்களால காப்பாற்ற முடியாம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், போதை வணிகத்தோடு போராடுவேன், அதை இந்த தேசத்தை விட்டு ஒழிப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாட்டின் இளம் தலைமுறையினரை, அடுத்த தலைமுறையினரை போதை இல்லாத ஒரு உலகத்திற்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அழைத்து செல்லும். அதனால உங்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால், வளர்ச்சி அடைந்த பாரதம், வளர்ச்சி அடைந்த தமிழகம் வேண்டும் என்றால் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும். साथियों, इस बार के लोकसभा चुनाव में तमिलनाडु में ये मेरा आखिरी कार्यक्रम है, क्योंकि 19 तारीख को मतदान है। 17 तारीख के बाद प्रचार बंद हो जाएगा और इसलिए एक प्रकार से यहां पर ये मेरा इस चुनाव का तमिलनाडु में आखिरी कार्यक्रम है। और मैं तमिलनाडु में जहां जहां गया हूं, इसके आधार पर मैं पूरे विश्वास से कह सकता हूं कि तमिलनाडु एक नया इतिहास बनाने जा रहा है। तमिलनाडु के लोग इस बार एनडीए गठबंधन को निर्णायक बढ़त देने वाले हैं, क्योंकि लोग बीजेपी का गवर्नेंस और डेवलपमेंट मॉडल देख रहे हैं। सालों तक
डीएमके और कांग्रेस के लोग कहते थे कि तमिलनाडु में बीजेपी और एनडीए का कोई अस्तित्व नहीं है, लेकिन इस बार का चुनाव डीएमके और कांग्रेस के इस भ्रम को तोड़ने वाला होगा। डीएमके और कांग्रेस के पास वोट मांगने के लिए कोई मुद्दा नहीं बचा है। इनके पास एक पुराना टैप रिकॉर्डर है, एक घीसा पीटा नेगेटिव एजेंडा है। तमिलनाडु के लोग भी जान गए हैं कि ये लोग ना अपने वादे पूरा कर सकते हैं, ना तमिलनाडु की संस्कृति की रक्षा कर सकते हैं। मैं आज विशेष रूप से तमिलनाडु के फर्स्ट टाइम वोटर से अपील करता हूं, आपने कई बार विपक्षी दलों को मौका दिया है, एक बार मेरे फर्स्ट टाइम वोटर्स, मेरी माताएं बहनें, मेरे किसान भाई बहन, एक बार एनडीए को अपना वोट दीजिए और हम पूरी शक्ति से आपके विकास के लिए काम करेंगे। आपके सपने, ये मेरा संकल्प है। मेरा पल पल आपके नाम है। मेरा पल पल देश के नाम है। 24/7 और 2047। நண்பர்களே, இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தான் இந்த தேர்தலுக்காக நான் கலந்து கொண்டு தமிழக மக்களை சந்திக்கும் கடைசி கூட்டமாக இருக்கும். ஏன்னா 19ஆம் தேதி உங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. இன்னொரு முறை உங்களை எல்லாம் வந்து சந்திக்க முடியும்னு நான் நினைக்கல. அதனால இது இந்த தேர்தலுக்கான என்னுடைய கடைசி கூட்டம். அதனால மொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லலாம் நினைக்கிறேன். இத்தனை முறை தொடர்ந்து நான் தமிழகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறேன். பல ஊர்களில் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ஒரே ஒரு மன உறுதி மட்டும் வந்திருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் அத்தனை பேரும் முழு மனதோடு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் எங்களுடைய என்டிஏவிற்கும் மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தர்ற வரவேற்பை பார்க்கும்போது ஒரு புதிய வரலாறை, ஒரு புதிய இதிகாசத்தை நீங்கள் படைக்க போகிறீர்கள். என்டிஏ கூட்டணி பிஜேபி தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு திமுகவும் காங்கிரஸ் இருக்கிற இண்டி கூட்டணி கேட்டாங்க இல்லையா, அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி, அவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி, அவங்க எல்லாம் வியந்து போற மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை என்டிஏ கூட்டணிக்கு வழங்க போகிறீர்கள். அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் இருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரே பல்லவி, பாஜக வந்துரும், இந்தி வந்துருங்கிற மாதிரி ஒரு பழைய பல்லவி, ஒரு எதிர்ப்பு பாட்டை மட்டும் திரும்ப திரும்ப போடுறாங்க. அவங்களால அவங்க கட்சி கொடுத்த சொந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை, உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற தெரியவில்லை. அவங்க எப்படி ஆட்சி நடத்த போறாங்க? அதனால இங்க இருக்கிற வாக்காளர் பெருமக்களாகிய உங்களுக்கும், புதிய வாக்காளர்களாக உதயமாகி இருக்கும் இளைஞர்களுக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள். எத்தனையோ கட்சிக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள். ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய கனவுகள் தான் என்னுடைய லட்சியம். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நான் உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்க போகிறேன். உங்களுடைய வளர்ச்சி தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம். ஒரு நாளின்
24 மணி நேரமும் 24/7 என்னுடைய இலக்கு 2047 2047 தான் 24/7 என்னுடைய சிந்தனையாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். आपका ये प्यार, आपके आशीर्वाद, ऐसा लग रहा है ये चुनाव सभा नहीं विजय सभा हो गई है. உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இந்த வரவேற்பும் உங்களுடைய குரலையும் கேட்கும் போது இது தேர்தல் கூட்டமாக தெரியவில்லை, வெற்றியின் கூட்டமாக தெரிகிறது. आने वाले 19 अप्रैल को देश के विकास के साथ साथ तमिलनाडु के विकास के लिए भी एनडीए को वोट देना है. मैं जानता हूं यहां डीएमके सरकार एनडीए के समर्थन में चल रही ये लहर से डर गई है. वो बीजेपी एनडीए के कार्यकर्ताओं को कैंपेन नहीं करने दे रही, रुकावटें पैदा कर रही है. लेकिन मैं बीजेपी एनडीए के हर कार्यकर्ताओं को कहूंगा, तमिलनाडु के लोग आपके साथ हैं. मैं आपको विश्वास दिलाता हूं, मैं आपके साथ हूं. நண்பர்களே, வர்ற 19ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. நம்முடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை, உங்கள் ஆதரவை பெறப்போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க ஆட்சியில் இருக்க திமுக அரசுக்கு பயம், பதட்டம் வந்துவிட்டது. எங்கடானு என உங்க அலை போல நீங்க வர்றீங்க, பேரலை போல ஆதரவு தர்றீங்க, உங்களை எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனா நான் பிஜேபி காரியகர்த்தாக்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க பயப்பட வேண்டாம். மொத்த தமிழ்நாடு உங்க கூட நிக்குது, நான் உங்க கூட இருக்கேன். உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால துணிச்சலோட நீங்க உங்க தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம். 19 अप्रैल को हर बूथ पर आपको ज्यादा से ज्यादा मतदान करना है. साथियों, एनडीए ने तिरुनेलवेली से श्री नयनार नागेंद्र को, कन्याकुमारी से श्री पोन राधाकृष्णन को, काशी से श्री जॉन पैनियन को और तुत्तुकुड़ी से एसडीआर विजया सिलन को और विरुद्धनगर से श्रीमती राधिका शरद कुमार को अपना उम्मीदवार बनाया है. நண்பர்களே, ये सब लोग दिल्ली में आपकी आवाज बनेंगे. इतना ही नहीं, मैं देश के विकास के साथ तमिलनाडु का बहुत विकास करना चाहता हूं. ये मेरे साथी मेरे उस काम को आगे बढ़ाने के लिए मुझे इनकी दिल्ली में जरूरत है. आपको मेरा अनुरोध, इसके साथ साथ मेरा आपसे आग्रह भी है, तमिलनाडु के हर परिवार में जाइए और जाकर के कहना, मोदी जी ने आपको वणक्कम कहा है, हर परिवार तक मेरा वणक्कम पहुंचाना. நண்பர்களே, வர்ற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு. நம்முடைய பாரத நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் என்டிஏ கூட்டணியில்
போட்டியிடும் வேட்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், கன்னியாகுமரியிலிருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தென்காசியிலிருந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள், தூத்துக்குடியிலிருந்து திரு STR விஜயசீலன் அவர்கள், விருதுநகரிலிருந்து திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து நந்தினி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதுல பாராளுமன்றத்தில் போட்டியிடுறவங்க எல்லாம் குரலை எதிரொலிப்பார்கள். இவங்க எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்க கடமை. ஏன் தெரியுமா? பாரத நாட்டோட தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பெற செய்ய வேண்டும்ங்கிற என் முயற்சிக்கு இவங்க அத்தனை பேரும் எனக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க. அதனால இவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் சொல்ற வணக்கத்தையும் நன்றியையும் போய் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் சொல்லுங்க. மோடி அவர்கள் தன்னுடைய பணிவான வணக்கத்தை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிவித்தார் என்று. साथियों, ये उत्साह उमंग बहुत लोगों को दिखता नहीं होगा, इसलिए मेरा आग्रह है कि आप अपना मोबाइल निकालिए, अपनी फ्लैश लाइट मोबाइल की चालू कीजिए. எல்லாரும் உங்க மொபைலை எடுங்க, விளக்கு எடுங்க. ஏன்னா உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய இந்த வரவேற்பும் எல்லாருக்கும் வார்த்தைகளால இல்ல, உங்க செய்கைகளால தெரியணும். அத்தனை பேரும் உங்க மொபைலை எடுங்க, அதுல விளக்கை ஏற்றுங்கள். நம்ம பாரதத்தின் விளக்கை ஏற்றுவோம். மோடி जो दिल्ली में बैठकर राजनीति के प्लस माइनस करते रहते हैं, उनको ये रोशनी तमिलनाडु की ताकत देखने में काम आएगी. டெல்லியில இருட்டு அறையில உட்கார்ந்து கொண்டு இந்தி கூட்டணிக்காரங்க ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க காட்டுற வெளிச்சம் டெல்லியில தெரியும், உங்க உற்சாகம் தெரியும், உங்க வரவேற்பு தெரியும். मेरे साथ बोलिए भारत माता के, भारत माता के, भारत माता के. बहुत बहुत धन्यवाद. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க. மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி.